ஹாய். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்சிங் vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. முக்கியமான ஃபெஸ்டிவல் வருது. என்னது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். தீபாவளிக்கு பட்டாசு வந்து எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, தீபாவளிக்கு பட்டாசுனாலே ஃபேமஸ் வந்து சிவகாசி, எல்லாருக்குமே தெரியும். ஸோ சிவகாசியிலேருந்து தாங்க பட்டாசு வந்திருக்கு. இப்போது ஜிம் போயிட்டு வந்த உடனே நான் எப்பவுமே மாய்ஸ்சரைசர் போட்டுருவேங்க. ஏன் அப்படின்னா ஸ்கின்லாம் வந்து ட்ரையா இருக்கும் அதனால. ஓகே, பட்டாசு என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை நிறைய புதுசாக வந்து ஐட்டம்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்குள்ளே என்னெல்லாம் புதுசாக ஐட்டம்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? கேளுடா. ஸோ இப்போ வந்து இந்த பட்டாசு பாக்ஸை அன்பேக் பண்ணி இதுக்குள்ளே என்னெல்லாம் வெடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். நிஜமாகவே 5 டேஸாக ஒர்க் அவுட் பண்ணவே இல்லை. கோயம்புத்தூர் போயிட்டு இன்றைக்கி காலையில் 5 மணிக்கு தான் வந்தேன். வந்த உடனே வந்து இந்த பார்சல் ரிசீவ் ஆயிருந்துச்சு. சரி, இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசையாக இருக்குது. அதனால் இன்றைக்கி இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சே ஆகுறோம். ஓகே, ஓப்பன் பண்ணலாமா? இத நீங்க பார்க்க போறீங்க. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கறானயா? யோ, காலையில இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்க. பாம்ப வெளியடியா பாப்போம். ஐயோ, பட்டாசு இங்கே வெடிஞ்சிருக்கும் போல இருக்கே. எப்பாடியோ ஒரு வழியா மேலே இருக்கிற கவரை எடுத்தாச்சு. பேக்கிங்கே எவ்வளோ அழகாக இருக்குல்ல. சரியான ஸ்ட்ராங்காக இருக்குது. திருப்ப விழா பண்ணியாச்சு. ஆரம்பிக்கலாங்களா? இதெல்லாம் கொசுரா? அட்டைப்பெட்டியெல்லாம் எங்கேயுமே கேப் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டம்ப் பண்ணியிருக்காங்க. வண்டர்ஸ் ஆஃப் வேர்ல்ட்லேருந்து இது என்னது? 2-in-1 படா பீகாக். ஓ, இது பீகாக் மாதிரி சவுண்ட் வரும் போல இருக்கு. இது நல்ல சீட்டா. இது ஐயா கிட்ட திறந்து காமிக்கலாமா? பாப்போம்னா லாலிபாப். ஹே, லாலிபாப் இதெல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக இதை கிராக் பண்ணி ஒரு vlog நான் போஸ்ட் பண்ணுவேன். அதையும் மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். சில்வர் ஸ்டார் ஃபால்ஸ். ஓ, இதில் வந்து கையிலே வச்சுட்டு வெடிக்கிற வெடியா?
இந்த மாதிரி வரும் போல். இது எல்லாமே புதுசாக இருக்குது. வடிவேல். ஓ, பைக் மாதிரி போகுமா இது? இந்தா இருக்கு பாருங்க, இந்த மாதிரி வெடிக்கும். ஓ, செம்ம செம்ம. இதெல்லாம் நம்ம கிராக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு எல்லாம் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துருவோம். இது வந்து பேட் பாய் ஃப்ளவர் பாட் மாதிரி வித்தியாசமாக வரும் போல் இருக்குது இதுக்குள்ளே. வாவ், கிளாசிக் கிட்டார். என்னங்க இது? ஓ, இதை இப்படி நிற்க வச்சு இங்கே வெடிக்கணும் போல். இதெல்லாம் எப்படி வெடியுதுன்னு கண்டிப்பாக நம்ம வெடித்து பார்த்தே ஆகணும். இந்த பாருங்க, சூப்பர். இப்படியே வச்சு நம்ம வெடிக்கலாம் போல். செமையாக இருக்குல்ல? என்னங்க சிலிண்டர்லாம் கொடுத்துருக்காங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சிலிண்டர் பாமா. இந்த தீபாவளி பயங்கரமான தீபாவளியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது என்னது? மூன் ஃப்ளவர். இது எல்லாமே நம்ம வடித்து பார்க்கணும்ப்பா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குல்ல? பாம். தென் இமு எக். ஓ, இது வந்து முட்டை போடுமா? ஏய், பட்டாசுக்கு கீழே பலூன் இருக்குப்பா. பட்டாசு வெடிக்கும் போது பலூன் வந்து அப்படியே ஃபுல்லாக பிளாஸ்ட் பண்ணி வெடிக்கும் போல் இருக்குது. ஐயோ, குழந்தைங்க இதை வந்து ஜெம்ஸ்ன்னு சொல்லி எடுத்து உள்ளே இருக்கிறதெல்லாம் சாப்பிட்ருவாங்களா என்னன்னு தெரில. சூப்பராக இருக்குங்க. பயங்கர வித்தியாசமாக இருக்குது இந்த தடவை. நிஜமாவே கிட்ஸுக்கெலாம் வந்து இதெல்லாம் பார்த்தாங்கன்னா, ஏய் இங்கே பார்த்தியா? இது எப்படி? ஓ, இது இப்படி பிடிச்சிட்டு இப்படி பண்ணணும் போல இருக்கு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இதெல்லாம் எப்படி இருக்கும்னு தெரில. லவ்லி ஹார்ட். இது வந்து ஹார்ட் மாதிரி நம்மளுக்கு வந்து ஸ்பார்க்கிள் ஆகும். சரி, ஃபார்ச்சூன் கிராக்கர். வாட்டர் கன். இங்கே பார்த்தீங்களா? கரெக்டா? இது வந்து கலர் பிகாக். இது வந்து கலர்ஸ் வரும் போல் இருக்குது. ஃபுல்லாகவே பிகாக் மாதிரி சத்தம் போட்டு வரும் போல் இருக்கு. இது கார்ப்பா. இங்கே பாருங்க, கார்லேயே வெடி. கார் மாடலில் செஞ்சுருக்காங்க. ஓ, இதை கீழே வச்சுட்டு நம்ம இதை கிராக் பண்ணணும் போல இருக்கு. வாவ், இது ஸ்கை கிராக்கர்னு நினைக்கிறேன். ரைடர் ஸ்டார். விசிலிங் டிக்ஸியம். இது சுற்றும் போது விசில் அடிச்சுட்டே சுற்றும் போல இருக்கு. இது பாருங்களேன், காசு வெடி. இதுதான் நான் எதிர்பார்த்தேன். இது நம்ம வெடிக்கும் போது இதுக்குள்ளேருந்து காசுலாம் அப்படியே பறக்கும். இதோ காசு, பணம், கொட்டு, மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். இந்த வெடி பார்த்தீங்களா? இது நம்ம வெடிக்கும் போது இந்த மாதிரி ஃபுல்லாகவே பறக்கும். தெரியுதா? நெக்ஸ்ட்டு இதுவுமே ஸ்கை ஷாட் தான். ஐகானிக் பியூட்டி. இதுவுமே ஸ்கை ஷாட்ப்பா. 30 ஷாட்ஸ். மல்டி கலர். செம்மையாக இருக்கும். இது வெடிக்கும் போது வீடியோ கண்டிப்பாக எடுக்கணும். எக்ஸ்மஸ் ட்ரீ. இது எல்லாமே செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவுமே ட்ரீ மாதிரி நம்மளுக்கு வெடியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ட்ரை கலர்ஸ். சேம் லைக் ஃப்ளவர் பாட்.
இதுலேயுமே வந்து 3 கலர் வரும் போல் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஆமாம், இது என்னது? ஃப்ராக் இல்லை, crocodile. ரொம்ப மைக்ரோ ஸ்பார்க்கிள்ஸாக இருக்குது. இது பார்க்க அழகாக இருக்கும் போல் இருக்குது. அட, ஐஃபோன் கொடுத்துருக்காங்க ஃப்ரீயாக கிராக்கர் ஷாப்லேருந்து. சிவகாசிலேருந்து நமக்கு ஐஃபோன் கிடச்சிருக்கு. உள்ளே ஃபோன் இருக்கான்னு பார்ப்போமா? ஐயோ, சரி, இதை நம்ம அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஃபோனை. ஆனால் நிஜமாவே நான் வச்சுருக்கேன். ஐஃபோன் 17 ப்ரோ ப்ளஸ்ஸு, சூப்பரு. இதில் சவுண்டும் வரும், ஃப்ளாஷும் வரும், அந்த மாதிரியான ஐஃபோன். ஆனால் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தான் எனக்கு தெரில. கண்டுபிடிச்சிட்டேன், இங்கே தான் இருக்குது ஓப்பனிங். ஓகே, நம்ம பார்த்துக்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். பட் இப்படி தான் வைக்கணும் இது. ஓகே, பார்த்தீங்களா? பட்டாசு வாங்கினா ஐஃபோனும் கொடுக்குறாங்க ஃப்ரீ, அதுவும் 17 ப்ரோ. நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் கொடுக்குறாங்க, முக்கியமான விஷயம். பார்த்தீங்களா? தீபாவளி அன்னைக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு கூடவே ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க, அதுவும் ப்ரீமியம் குவாலிட்டி ரெட் ஃபால்ஸு. வேணுமா? பிரபா ஒயின் ஷாப் ஓனருங்களா? கடை எப்போ சார் திறப்பீங்க? பெரிசா இருக்கு. டாடா, செம்மையா இருக்கு பார்த்தீங்களா? லயன் வேற லெவலு, செம்மையா இருக்குங்க. சரி, இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக இதை முடிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபைனலாக இந்த பாட்டிலோட முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, தாங்க முடிஞ்சிச்சு. உள்ளே எதுவும் இல்லை, நான் ஏறி உட்காந்துக்கலாம் போல இருக்க. ஃபைன். இப்போ இது எல்லாமே வந்து எப்படி வெடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் ரீல் போஸ்ட் பண்ணுவேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் விலாக் கூட போஸ்ட் பண்ணுவேன், கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் இதெல்லாம் வந்து வெடிக்கிறதுக்கு முக்கியமான விஷயம், நம்மளுக்கு தேவையானது இந்த சுர்சுரா தான். இதையும் வந்து அவங்க சேர்த்து கொடுத்துருக்காங்க. இவங்களோட ஷாப் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அவங்களோட காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன். அவங்க வந்து எவ்வளோ அழகாக பேக் பண்ணி சிவகாசியிலேருந்து அனுப்பியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா? நிஜமாகவே ரொம்ப அழகாக இருக்குங்க. பட்டாசு பொறுத்தவரை பேக்கிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ சிவகாசியிலேருந்து நமக்கு சென்னை வருது அப்படின்னாலே நம்ம கொஞ்சம் பயப்படுவோம், எப்படி வந்து கொடுப்பாங்களோ, பேக்கேஜ் வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகி வருமா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு நிறைய தோணும் இல்லையா? ஆனால் இவங்களோட பேக்கேஜ், அதுக்காக தான் நான் vlog எடுக்கும் போதே இவங்களோட பேக்கேஜ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக உங்களுக்கு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி உங்களோட லைவாக வந்து நான் எல்லா விஷயத்தையும் காமிச்சிருக்கேன். கரெக்டாக? ஸோ ஒரு பாக்ஸ் போட்டு அந்த பாக்ஸுக்கு மேலே பாக்ஸுக்குள்ளே ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இந்த மாதிரி கார்ட்போர்ட்ஸ்லாம் வச்சு, அண்ட் அதுக்கு மேலே ஒரு வயர்டு போட்டு கவர் பண்ணி, அண்ட் அதுக்கு மேலே மழை வந்தால் நனையக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கவர் பண்ணி செல்லோ டேப் போட்டு ஒட்டி நமக்கு அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட இப்போ ரீசெண்டாக ஆஃபரும் போயிட்டுருக்கு. அண்ட் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நீங்கள் பட்டாசு வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் டிஸ்கவுண்ட்ஸும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. அவங்களோட ஷாப் டீட்டெயில்ஸையும் நான் கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறமா கூட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சீக்கிரமாக வாங்கிக்கோங்க. அண்ட் அவங்கக்கிட்ட நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் காமிச்ச விஷயங்கள் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் கிராக்கர்ஸ். இது எல்லாமே எப்படி வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லி நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்த vlogல பாருங்கள். ஓகே, அண்ட் மறந்துடாதீங்க, இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட என்னோட நேமை மென்ஷன் பண்ணி இந்த ஷாப்புக்கு கால் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்ட்டும் இருக்குது அண்ட் ஆஃபரும் இருக்குது. ஸோ டோன்ட் மிஸ் இட். சீக்கிரமாக அவங்கக்கிட்ட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிடுங்க. இந்த தீபாவளியை ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் நம்ம எல்லாருமே இந்த தீபாவளிக்கு இந்த பட்டாசுலாம் எப்படி வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த vlogல பார்க்க போகிறோம். ஓகே, எனக்குமே ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். அடுத்த vlogல இந்த பட்டாசுலாம் எப்படி வெடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் சேர்த்து போட்டுறேன். ஓகே, பாய். சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.